மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் அதுலயும் கிளிசரின் இருக்கணும், ஹைட்ரலானிக் ஆசிட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட்லயே நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியன் பிராண்ட்ஸே எடுத்துப்போமே. ஒரு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டர்மா யூஸ் ஆகுது, அது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஸ்விட்ச். இல்ல எனக்கு வந்து இதனால ட்ரை ஸ்கின் ஆகிருக்கலாம், எனக்கு இதனால பிம்பிள்ஸ் வந்திருக்கு, ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச், நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வந்தா அது ஃபைன். ஆனா வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குது, எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, நான் மட்டும் ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் பேரியரை நீங்க ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றத எப்பவுமே நீங்க டிசைட் பண்ணணும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்றாங்க அந்த ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து மேக்கப்புக்கு நான் ரொம்ப பிகினர்ப்பா, எனக்கு வந்து ஸ்கின் கேர்லாம் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றது பாருங்க, உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்னன்றதை பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க.